கதையின் பெயர் இதுதான் காதலா. நம் கதையின் கதாபாத்திரங்கள்: நாயகி பூங்கொடி, நாயகன் மணி, நாயகியின் தாய் சித்ரா, முக்கிய உதவியாளர் ராஜா, நாயகியின் தந்தை ராமகிருஷ்ணன், நாயகனின் தாய் அம்பிகா, நாயகனின் தந்தை ராமசாமி, உறவினர் பெண் கலா, பிற்பாடு நாயகியின் தோழி. இப்பொழுது கதைக்குள் போகலாம். பூங்குடி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. கெஞ்சுவது போல் பார்த்த தாயை பார்த்து என்ன பதில் சொல்வதென்று புரியவில்லை பூங்கொடிக்கு. திட்டமிட்டது போல் எல்லாம் நடந்திருந்தால் இந்நேரம் ராஜா தாலி கட்டி அவளை மனைவியாக்கி இருக்க வேண்டும். ஆனால் அவனோ தன் காதலியை மணக்கப் போவதாக ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு திருமண மண்டபத்தில் இருந்து காணாமல் போய்விட்டான். அந்த திகைப்பில் இருந்து அவள் மீள்வதற்குள்ளேயே இன்னொரு ரெடிமேட் மாப்பிள்ளை தயார் செய்து விட்டதாக சொல்லி அவளை உடனே மணமேடைக்கு வரச் சொல்லும் அம்மாவிடம் என்ன சொல்வது என்று அவளுக்கு குழப்பமாக இருந்தது. அவளை ரொம்ப யோசிக்க விடாது அம்மாவே பேசினார். பூங்குடி, உனக்கு தெரியாதது இல்லை. ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து அப்பா உன்னை எப்படி வளர்த்தாருன்னு. இந்த கல்யாணம் பற்றி அவர் எவ்வளவோ கனவு கண்டு வச்சிருந்தார். இப்போ இது நின்று போனால் அவர் தாங்குவாரா? யோசிச்சுப்பார். அம்மா சொல்வது சரி என்பது பூங்குடிக்கு தெரியும். ஆனால் யார் என்ன என்று ஒன்றும் அறியாதவனை திருமணம் செய்வது எப்படி? ஆனால் அப்படி பார்த்தால் அவளுக்கு அந்த ராஜாவை பற்றியும் கூட பெரிதாக ஒன்றும் தெரியாதுதான். அமெரிக்காவில் வேலை பார்ப்பதாகவும் ஊர் திரும்பியவுடன் திருமணம் என்றும் அவனின் பெற்றோர் சொன்னதை அப்படியே நம்பியது எவ்வளவு பெரிய தவறு! ஏதேதோ எண்ணி மனதில் குழம்பியவள் அவரது வயதும் என்னை விட 5 வயது குறைவானவர். இந்த சமுதாயம் ஏற்றுக்காதுமா என்றாள். இதில் பூங்கொடியின் வயது 28, மணியின் வயது 23. இப்போது நம் குடும்ப மானம் காக்க அந்த மணி என்பவர் தெய்வம் போல வந்திருக்கிறார். தயவு செய்து என மன்றாடி வேண்டினாள் தாய். ஆனாலும் அப்பாக்காக கூட எப்படி அம்மா எதுவுமே தெரியாத ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிறது என்றாள். இல்லை பூங்குடி, இந்த மணி ரொம்ப தங்கமானவர். அந்த ராஜாவுக்கு சொந்தமாம். நம்ம ஊரிலிருந்து கல்யாணத்திற்கு வந்தவங்க எல்லாம் அவரை பற்றி நல்லதாக தான் சொல்கிறாங்க. ஒரே பையன், அப்பா அம்மா மட்டும்தான். குடும்பமும் நல்ல நிலைமையில் இருக்குது. மணியின் அப்பா நம்ம தூரத்து சொந்தம். அவரும் கல்யாணத்திற்கு வந்திருக்கிறார். அவரும் சம்மதித்து விட்டார். தங்கமான குணம் அப்படின்னு நம்ம முத்துலிங்க மாமா கூட சொல்கிறாரு. ப்ளீஸ்மா, அப்பாக்காக உன் மனசை மாற்றிக்கோ. அதன்பின் பூங்குடி எதுவும் மறுத்து பேசவில்லை. மறுத்து பேசி பயனும் இல்லை என்பது அவளுக்கு தெரியும். மனதில் 1000 கேள்விகள், குழப்பங்கள், கவலைகள் இருந்தாலும் அவளின் அம்மா சொன்னதை ஏற்று தயாராகி புதுப்பெண்ணாய் மணமேடையில் சென்று அமர்ந்தாள். மந்திரம் முழங்க அவள் கழுத்தில் மங்கள நாணை பூட்டியவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவனும் அவள் முகத்தை தான் பார்த்து கொண்டிருந்தான். மாநிறமாக சற்றே கரடுமுரடான முகபாவத்துடன் இருந்த அவன் முகத்தில் கடுகளவிலும் புன்னகை இல்லை. அவனை பார்த்தவுடன் அவள் மனதில் முதலில் தோன்றியது சரியான சிடுமுஞ்சி என்பதுதான். திருச்செந்தூர் கோவிலில் திருமணம் செய்து ராஜாவின் குடும்ப வீட்டிற்கு சென்றுவிட்டு சென்னை செல்வதாக திட்டமிட்டிருந்தவர்கள் இப்போது அந்த திட்டமெல்லாம் தவிடுபொடியாகி நாகர்கோயிலில் மணியின் வீட்டை நோக்கி பயணம் செய்தனர். பூங்கொடியோடு அவளின் பெற்றோர் மட்டுமே வந்தனர். காரில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பயணம் செய்து ஒரு வழியாக மணியின் வீட்டை அடைந்தார்கள். மணியின் வீடு திருமண வீடு போல் அலங்கரிக்கப்படவில்லை என்ற போதும் வீட்டில் பல ஆர்வ முகங்கள் தென்பட்டன. மணி வீட்டிற்கு தொலைபேசி வாயிலாக செய்தி தெரிவித்திருந்தான். வண்டியில் இருந்து அவர்கள் அனைவரும் இறங்கி உள்ளே வரவும் 2 பேர் விரைந்து வந்து ஆரத்தி எடுத்தனர். அவர்களில் ஒருவரை பூங்குடிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் மணி. இவங்க எனக்கு அண்ணி முறை, என் பெரியப்பா மகனோட மனைவி. நிமிர்ந்து பார்த்த பூங்குடிக்கு அவளை பார்த்து புன்னகைத்த அந்த பெண்ணை மிகவும் பிடித்து போனது. சகஜமாக அவள் அருகில் வந்து கைகளை பற்றியவள், என் பேர் கலா, கவலையே படாத. இந்த வீட்டில் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்கே எல்லாரும் ரொம்ப நல்லவங்க என்றாள். இதைத்தானே காலையிலிருந்து ஒவ்வொருவராய் மாறி மாறி சொல்கிறார்கள் என்று மனதில் அலுப்பு ஏற்பட்ட போதும் அதை வெளியில் காட்டாது நட்புடன் பேசியவளை பார்த்து புன்னகைத்தாள் பூங்குடி. உள்ளே சென்று மணியின் தாய் தந்தையிடம் இருவரும் வணங்கி ஆசீர்வாதம் பெற்றனர். அந்த நேரத்தில் தகவல் தெரிந்த மணியின் நண்பர்களும் சிட்டாய் பறந்து வந்துவிட்டனர். அந்த பெரியவரின் கண்கள் அவளை ஆராய்வது புரிந்தது. அங்கே சாமி ரூமில் இருக்கிற குத்துவிளக்கை ஏற்றணும், இந்த பழக்கம் எல்லாம் உண்டா? மணியின் தாயின் குரலில் இருந்தே ஏதோ ஒன்று பூங்குடியை நிமிர்ந்து பார்க்க வைத்தது. அதற்குள் அவசரமாக சித்ரா மகளுக்காக பேசினார். அதெல்லாம் அவளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சமையலும் நல்லா செய்வாள். சமையல் என்ன? சமையல் செய்ய எல்லாம் இங்கே நிறைய ஆள் இருக்காங்க. மீண்டும் அதே தோணியில் பதில் வரவும் பூங்குடிக்கு ஒன்று புரிந்தது. மணியின் தாய்க்கு இந்த திருமணம் நடந்ததில் அவ்வளவாய் விருப்பமில்லை. அவள் அருகில் இருந்த கலா அவள் காதில் கிசுகிசுத்தாள். இப்போ இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம், சாமி ரூமுக்கு போகலாம்.
பூங்குடிக்கு மணியின் அன்னை பேசியது பிடிக்கவில்லைதான். ஆனாலும் மற்றவர்களைப் போல் அல்லாமல் அவளைப் போல் அந்த திருமணத்தில் மகிழ்ச்சியடையாத மற்றுமொரு ஜீவன் இருப்பது ஒரு விதத்தில் மனதிற்கு இதமாகவே இருந்தது. திருமணம் நின்று போனால் மெதுவாக யோசித்து ஆராய்ந்து அடுத்து நடக்க வேண்டியதை பார்ப்பார்களா? அதை விடுத்து உடனேயே யார் என்னவென்று தெரியாதவன் முன்வந்து மணக்கிறேன் என்றால் ஏற்றுக்கொள்வார்களா? அவளுடைய பெற்றோர்தான் பாசம் என்ற திரையில் யோசிக்க முடியாது இப்படி நடந்து கொண்டார்கள் என்றால் இந்த மணிக்கு என்ன வந்தது? ஏதோ பெரிய ஹீரோ என்று மனதில் நினைப்பு போலும். இருந்தாலும் ரொம்ப தைரியம்தான் இந்த மணிக்கு. குத்துவிளக்கு ஏற்றி கடவுளை வணங்கிய பின் ஒவ்வொருவராய் வந்து அவளிடம் பேசினர். அவர்கள் சொன்ன உறவு முறை மட்டுமின்றி அவர்களின் பேச்சு உச்சரிப்பும் அவளை குழப்பியது. ரொம்ப எல்லாம் யோசிக்காதே, மெதுவாக இந்த உறவு முறையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு சும்மா சிரிச்சு தலையா மட்டும் ஆட்டு போதும். அவள் காதில் அம்மா சித்ரா சொன்னதை அப்படியே பின்பற்றினாள் பூங்குடி. நல்ல வேளை, இதுபோல் அறிமுகப்படலம் எல்லாம் முடிந்த பின் கேள்வி நேரம் எல்லாம் எதுவும் இல்லை. மணமக்களுக்கு பால் பழம் கொடுக்கப்பட்டது. இரவு உணவு முடித்த பின் பூங்குடியோட ஜாதகம் கையிலே வச்சிருக்கீங்களா என்று கலா கேட்கவும் சித்ரா முகத்தில் சற்றே குழப்பம் தென்பட்டது. இல்லையே, நான் எடுத்துட்டு வரலையே. ஏன்? இல்லை, கல்யாணம் தான் அவசரமாக முடிஞ்சிருச்சு, மற்றபடி நடக்கிறது சாந்தி முகூர்த்தம் எல்லாம் கொஞ்சம் ராசி பார்த்து பண்ணலாம்னு அவங்க நினைக்கிறாங்க என்றார் உறவினர் ஒருவர். நான் சென்னைக்கு போயிட்டு வீட்டில் இருந்து அவளோட ஜாதக காப்பி அனுப்பி வைக்கிறேன். என்னதான் மனதை மறைத்து பேச முயன்ற போதும் சித்ராவின் மனதில் இருந்த குழப்பம் அவரின் பேச்சிலேயே தெரிந்தது. ஆனால் அருகில் இருந்து அவர்களின் பேச்சை கவனித்து கொண்டிருந்த பூங்குடிக்கு மனதில் சற்றே நிம்மதி தோன்றியது. மனதை அழுத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய கவலை அகன்றது போல் இருந்தது. சித்ராவின் குரலில் இருந்த குழப்பத்தை கவனித்த கலாம், அடடா, அவங்க சும்மா தான் கேட்குறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. சித்ராவை தேற்றுவதற்காக சொன்ன போதும் கலா பூங்குடியை பார்த்து தான் பேச்சை முடித்தாள். அவள் சொல்ல விரும்பியது பூங்குடிக்கு புரிந்தது. மணி அப்போது குறுக்கிட்டான். ஜோசிய ஜாதகலாம் எதுக்கு என்று. அவளுக்காகத்தான் மணி இதை செய்திருக்கிறான். மற்றபடி என்ன சொல்லி இருந்தாலும் இங்கே ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்களோ என்னவோ. அவளையும் மீறி மனதில் ஒரு மகிழ்ச்சி பரவியது. முதல் நாளே அவளுக்காக அவள் கணவன் யோசித்து ஒன்றை செய்திருக்கிறானே. அனைவரும் தூங்கச் சென்றனர். கலாவும் பூங்குடியும் ஒரே அறையில், மணி வேறு அறையில் என தனித்தனியே தூங்கினார்கள். மறுநாள் பூங்குடியின் தந்தையின் தாயும் கிளம்பினார்கள். கிளம்புவதற்கு முன் கிடைத்த சில நிமிடங்களில் சித்ரா, பூங்குடி, நீ புத்திசாலி, புரிஞ்சு நடந்துப்பேன்னு எனக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, மனசை போட்டு குழப்பிக்காதே, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிறது உன் கையில் தானே இருக்கு. அம்மா சொல்வதை கேட்டு தலையாட்டிய போதும் பூங்குடியின் முகத்தில் அவளையும் மீறி புன்னகை வந்தது. அவளுக்கு தெரிந்து அவளுடைய அம்மா எப்போதும் அப்பா பேச்சை கேட்டு நடப்பவர்தான். ஆனால் மகளுக்கு மட்டும் கைக்குள் போட்டுக்கொள்ளும் அறிவுரை எல்லாம். மாப்பிள்ளை மணியிடம் ஏதோ பேசி கொண்டிருந்த அவளின் தந்தையும் அவளிடம் வந்து சொல்லிவிட்டு காரில் ஏறி கையசைத்து விடை பெற்ற போது அவள் முகத்தில் இருந்த புன்னகை காணாமல் போய் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. ஏதோ திக்கு தெரியாத காட்டில் அவளை மட்டும் தனியாக விட்டுவிட்டு அவர்கள் செல்வது போல் அவளுக்குள் ஒரு கலக்கம். அவர்களின் கார் கண்ணை விட்டு மறையவும் ஏதோ தோன்ற திரும்பி பார்த்தவள் சற்று தள்ளி மணி அவளை பார்த்தபடி நிற்பதை கண்டாள். எப்போதும் அம்மா அப்பா கூடவே இருக்க முடியுமா என்ன? நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் தானே. அவங்க அப்படி எங்கே இருக்காங்க? சென்னையில் தானே. ட்ரெயினில் போனால் 16 மணி நேரம், ஃப்ளைட்டில் போனால் 2 மணி நேரம், அவ்வளவுதானே. இதுக்காக எதுக்கு அலனும்? அவன் சொன்ன போது சரியென்றுதான் தோன்றியது. அதற்குள் கலா அருகில் வரவும் ஒரு புன்னகையுடன் அவன் நகர்ந்து சென்றான். மணி பொதுவாக சற்று தொலைவில் இருந்த அவனின் ரப்பர் எஸ்டேட்டிற்கு காலையில் சென்றால் மீண்டும் இருட்டிய பின் தான் வந்தான். அவ்வப்போது பார்க்கும் போது பூங்குடியிடம் 1-2 வார்த்தை பேசுவதோடு சரி. பக்கத்து வீட்டில் இருந்த கலா முடிந்த அளவில் பூங்குடியுடன் நேரம் செலவிட்டாள். அந்த வீட்டை பற்றி மட்டும் அல்லாது ஊரை பற்றியும் கலா மூலம் தெரிந்து கொண்டாள் பூங்குடி. அந்த ஊரில் ரகசியம் என்பது எதுவும் இல்லை. எல்லோருக்கும் எல்லாமும் தெரிந்திருந்து இருந்தது. உள்ளூர் கிசுகிசுக்களுக்கு குறைவு இல்லை. எல்லோரும் எல்லோரிடமும் பேசினார்கள். பணம் இருப்பவர்களும் இல்லாதவர்களும் எந்த வேலை என்ற பாகுபாடு இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வேலை செய்தார்கள். சுற்றி இருந்த வீடுகளில் இருந்தவர்கள் அனைவரும் உறவினர்தான். சிலர் நெருங்கிய சொந்தம், சிலர் தூரத்து சொந்தம். சென்னையில் பிறந்து வளர்ந்திருந்த பூங்குடிக்கு இதையெல்லாம் பார்க்க பார்க்க கேட்க கேட்க அதிசயமாக இருந்தது. அன்றும் தன் வீட்டில் வேலைகளை முடித்துவிட்டு
பூங்குடிக்கு துணையாக இருக்க வந்திருந்த கலாவிடம் அங்கே சுவரில் மாட்டியிருந்த மணியின் படத்தை காட்டியவள், ஏன் அக்கா, இது அவர் கிராஜுவேஷன் டேக் எடுத்ததா? அவர் என்ன படிச்சிருக்கிறார் என்றாள். அது அவன் எம்இ முடிச்சப்போ எடுத்தது. அவளின் பதிலில் பூங்குடியின் முகத்தில் ஏற்பட்ட திகைப்பை பார்த்தவள், என்ன படிக்காத பட்டிக்காட்டு பண்ணையாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு நினச்சியோ? அவன் எம்இ ரப்பர் டெக்னாலஜி படிச்சிருக்கான் என்றால் கேலியாக. இல்லை, அவர் இங்கே இருக்கவே படித்தா கிராமத்தில் இருக்கக்கூடாதா? இல்லை, அப்படி இல்லை. அதன் பின் அவள் சற்று நேரம் எதுவும் பேசவில்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்த கலா, பூங்குடி, நானே உன்கிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். எதிர்பாராமல் நடந்தாலும் இது நிஜ கல்யாணம் தானே. இனி நீதான் மணியை நல்லா கவனிச்சுக்கணும். அவனுக்கு அங்கே எஸ்டேட்டுக்கு போனால் சாப்பிடக்கூட நேரம் இருக்காது. நீதான் அவனை மாற்றணும். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லி பார்த்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கலா சொன்னதை கேட்டு தலையாட்டி விட்டு மீண்டும் சிறிது நேரம் சிந்தனையில் ஆழ்ந்தவள், திடீரென, ஏன் அக்கா, அவர் ஏன் அன்னைக்கு அப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணிக்க முன் வந்தார்னு தெரியுமா என்றாள். நான் இதையே 2 நாள் கழித்து உன்னை கேட்கலாம்னு நினச்சேன். நீ என்ன கேட்குற? மணி கல்யாணமே வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருந்தான். இங்கே எங்கள் ஊர் ஐஸ்வர்யா ராயோட குடும்பம் விரும்பி வந்து கேட்டபோது கூட வேண்டாம்னு ஒத்தை காலில் நின்னான். பேசியபடி பூங்குடியின் முகத்தை பார்த்த கலா அவள் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்து, நான் சொன்னால் நம்ப மாட்டேன். நான் அப்புறம் ஃபோட்டோ காட்டுறேன். அந்த பொண்ணு அவ்வளவு அழகு. பழைய ஜமீன் பரம்பரை வேற. உங்கள் மாமிக்கு மணி அந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்காததில் ரொம்பவே மன வருத்தம். அதுதான் அவங்க இப்போ இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்கிற ரகசியம். கொஞ்ச நாளில் சரியாக போயிடும். அந்த மாதிரி ஜமீன் குடும்பத்தில் கல்யாணம் செய்துக்கிட்டால் மணி இப்படி தினமும் கஷ்டப்பட வேண்டாம்னு அவங்க நினப்பு. ஆனால் அவருடைய உழைப்பாலே மேலே வந்தாலும் மாமனார் வீட்டு உதவியாளேன்னு தான் தோணும். நீ சொல்கிறதும் சரிதான். ஒருவேளை அவனும் அப்படி தான் நினச்சானோ என்னவோ. ஆனாலும் மணி ஃபோன் பண்ணி என்கிட்ட அங்கே கல்யாண மண்டபத்தில் நடந்ததை சொன்னபோது என்னால் நம்பவே முடியலை. ஒருவேளை பாவம் பரிதாபம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அன்னைக்கு அவன் கூடவே அவனோட பெரியப்பா சித்தப்பா பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களும் நல்லா படித்து நல்ல நிலைமையில் தான் இருந்தாங்க. மணி சொன்னால் அப்படியே கேட்குற பசங்க தான். அப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கலாம் தானே. இது வேற என்னவோ. அந்த என்னவோ என்னவாக இருக்கும் என்று அறிந்து கொள்ளும் ஆவல் பூங்குடியையும் தொற்றிக்கொண்டது. அன்றிரவு மணி வீடு திரும்ப கிட்டத்தட்ட 10 மணி ஆனது. இன்றே வந்திருக்க வேண்டிய உரங்கள் இன்னும் வரவில்லை. அந்த டயர் கம்பெனிக்கு அனுப்பிய கொட்டேஷனுக்கு பதில் வரவில்லை. இப்படி எதையோ சிந்தித்த வண்ணம் கதவை திறந்து உள்ளே வந்தவன் அங்கே சோபாவில் உட்கார்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்த பூங்குடியை பார்த்து திகைத்து நின்றான். அரவம் உணர்ந்து நிமிர்ந்தவள் மணியை பார்த்து புன்னகைத்து விட்டும், கை கால் கழுவிட்டு வரீங்களா, சாப்பிடலாம் என்றாள். நீ இன்னும் சாப்பிடவில்லையா? இல்லை, உங்கள் அம்மா அங்கே அவங்க ரூமில் சாப்பிட்றாங்க. எனக்கு தனியாக சாப்பிட போர் அடிச்சது. அதுதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது என்ன பைத்தியக்காரத்தனம்? என்னம்மா இப்படி பண்ணுற என செல்லமாக உரிமையுடன் கோபித்து கொண்டான். 10 மணி வரைக்கும் இப்படியா சாப்பிடாமல் இருக்கிறது? நான் இதோ வரை, நீ எடுத்து வை. சொன்னபடி விரைவில் திரும்பி வந்தவனுக்கு பரிமாறிவிட்டு அவளும் அமர்ந்து உண்ணத் தொடங்கினாள். இங்கே பாரு பூங்குடி, இனிமேல் இப்படி எல்லாம் நீ வெயிட் பண்ண வேண்டாம். ஏன் அவளின் கேள்விகள் சற்றே திகைத்தவன், ஏன்னா என்ன சொல்கிறது? இதெல்லாம் தேவையில்லை. அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இப்படி எதுவுமே செய்யாமல் இருந்து எனக்கு பழக்கம் இல்லை. கலா அக்கா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போன பிறகு எனக்கு பேச்சு துணைக்கும் ஆள் இல்லை. உனக்கு புக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. பக்கத்திலே ஒரு லைப்ரரி இருக்குது. நிஜமாவா? அகத்தா கிறிஸ்டி, ஷிட்னி ஷெல்டன் எல்லாம் கிடைக்குமா? அதெல்லாம் சந்தேகம்தான். தமிழ் புக் கிடைக்கும். அதுவும் பரவாயில்லை. கலாக்காவுக்கு தெரியுமா? அவங்களோட நாளைக்கு போகட்டுமா? இதெல்லாம் என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நீ போகலாம் என்றான் அவன் சின்ன சிரிப்போடு. அந்த சின்ன புன்னகையிலேயே அவன் முகத்தில் இருந்த முரட்டுத்தனம் மறைந்து ஒரு மென்மை தோன்றுவதைக் கண்டு, நீங்கள் ஏன் இப்படி எப்போதும் சிரிக்க மாட்டேங்கிறீங்க என்றவள் அவன் பதில் சொல்லாத அமைதியாக இருப்பதைக் கண்டு, இல்லை, சும்மா தான் கேட்டேன், அதை விடுங்க. ஆமாம், நீங்கள் வீட்டுக்கு வர ஏன் டெய்லி இவ்வளோ நேரம் ஆகுது? வேலை இருக்குது. இல்லை, ரப்பர் மரத்தில் எல்லாம் ஒழுங்காக பால் வெட்டியிருக்காங்களான்னு பார்க்கணும். கீழே விழுந்திருக்கிற ரப்பர் காயெல்லாம் எடுத்து லோட் ஏற்றி அனுப்பணும். ரப்பர் பால் வெட்டும் போது கீழே போடுற அந்த காஞ்சி ரப்பரெல்லாம் எடுத்து சேர்த்து வைக்கணும். எல்லா கஸ்டமருக்கும் சொன்ன நேரத்துலலாம் டெலிவரி ஆகுதான்னு பார்க்கணும். அப்புறம் கணக்கெல்லாம் பார்த்து முடிக்க லேட் ஆகுது. கணக்கெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? சாதாரண அக்கௌண்ட் புக்ஸில் தான். பேசாமல் அதை கம்ப்யூட்டரில் மெயின்டைன் பண்ணலாம்ல. அப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கிட்டால் வீட்டுக்கே வந்து சரி பார்த்துக்கலாம் தானே? அதுவும் சரிதானம்மா. புக்கில் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் கம்ப்யூட்டரில் அப்டேட் செய்கிறதும். இப்போ இந்த கணக்கு வேலை செய்கிறவங்களுக்கே சொல்லிக் கொடுக்கலாம். நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா?
அவன் தயங்குவதை கவனித்துவிட்டு, உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேண்டாம். பிடிக்காமல் எல்லாம் இல்லை, உனக்கு எதுக்கு இந்த வீண் தொல்லை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கும் கொஞ்சம் பொழுது போன மாதிரி தான் இருக்கும் தானே. சரி, முதல்ல ஒரு கம்ப்யூட்டர் வாங்குவோம். ஆனால் இங்கே வீட்டில் இருக்கட்டும். ஆனந்தியை, அதுதான் இப்போ கணக்கு கவனிக்கிற பொண்ணை இங்கே வந்து உன்கிட்ட கற்றுக்க சொல்கிறேன். ஓகே, அப்புறம் நாளை முதல் உங்கள் எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க யாரையாவது மதியம் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர அனுப்புகிறீங்களா? இல்லை நீங்களே வந்தாலும் சரி. இது என்ன புதிதா என்பது போல் அவன் பார்க்கவும், இல்லை, நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க, ஆனால் நீங்கள் சரியாக சாப்பிடாமல் இருக்கும்போது நான் வீட்டிலேயே இப்படி சும்மா இருந்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. நீங்கள் வந்தால் நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாமே. சரி, முடிஞ்சால் வரேன். வர முடியலன்னா யாரையாவது அனுப்பி வைக்கிறேன். சரி, வந்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? இன்னும் என்ன? இல்லை, கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தீங்களாமே, எப்படி திடீர்னு மனசு மாறினீங்க? ஆவலுடன் கேட்டவளை பார்த்தவனின் கண்களில் மின்னல் வெட்டி மறைந்தது. சும்மாதான். சரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு வேற நான் சீக்கிரம் கிளம்பணும் என்று எஸ்கேப் ஆகிவிட்டான். ஏமாற்றமாக இருந்த போதும் அவனின் குறிப்பை உணர்ந்து அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் எழுந்தாள் பூங்குடி. அதன்பின் கலாவுடன், ஆனந்தியுடன், அங்கே வேலை செய்த சுசிலாவுடன் என யாரிடம் பேசினாலும் முடிந்த அளவில் மணி பற்றி கேட்டு தெரிந்து கொண்டாள். 3 பேருமே அவனை பற்றி புகழ்ந்து தள்ளினார்கள். அவனை பற்றி அறிந்தவற்றை கொண்டு ஒவ்வொரு செயலையும் அவனுக்கு பிடித்தவாறு செய்தாள். அவ்வப்போது வெளிப்பட்ட மணியின் அம்மா அம்பிகாவின் குத்தல் பேச்சுகள் கூட அவளை பாதிக்கவில்லை. அவள் இந்த உலகில் இருந்தால் தானே அது எல்லாம் அவளை பாதிக்க. அவள் தனியே தனக்கென ஒரு உலகை உருவாக்கி அதில் சஞ்சரித்து வந்தாள். வேலை நிமித்தமாக நாகர்கோவில் சென்றவன் அவளுக்கு பிடிக்கும் என சிட்னி சல்டன், அகதா கிறிஸ்டி புத்தகங்களை வாங்கி வரவும் உச்சி குளிர்ந்து போனாள். கலா வாங்கி தந்த மல்லியை அவள் சூடியிருப்பதை பார்த்துவிட்டு அவளுக்கு பிடித்தவாறு தினமும் மல்லிகைப்பூ கொண்டு வந்து வீட்டிலேயே கொடுக்க அவன் ஏற்பாடு செய்யவும் ஏதோ நோபல் பரிசே கிடைத்தது போல் மகிழ்ந்து போனாள். அவளுக்கே அவளுள் ஏற்பட்டிருந்த மாற்றம் ஆச்சரியமாகத்தான் இருந்தது. எப்படி இப்படி மாறிப்போனோம் என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள். ஆனால் பதில்தான் தெரியவில்லை. கொஞ்ச நாளாகவே பூங்குடிக்கு ஏதேனும் பரிசு வாங்கி தர வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கி இருந்தது. எப்போதும் எங்கே சென்றாலும் அவன் அவளுக்கு என்று ஏதேனும் வாங்கி வராது இருந்ததே இல்லை. பல முறை யோசித்து அவனுக்கு ஒரு நல்ல கைக்கடிகாரம் வாங்கி தருவதென முடிவு செய்தாள். அதை அவனுக்கு தெரியாமல் எப்படி வாங்குவது என சிந்தித்தவள் அன்று இரவு உணவு வேளையில், எனக்கு கொஞ்சம் காஸ்மெட்டிக் பொருள் எல்லாம் வாங்கணும், கலா அக்கா வெளியே போறேன்னு சொன்னாங்க, சுசிலாவை கூட்டிட்டு நாளைக்கு ஜங்ஷன் போயிட்டு வரவா என்று மெதுவாய் பேச்சை ஆரம்பித்தாள். உடனே பதில் சொல்லாது யோசித்தவன், நீங்கள் 2 பேரும் எப்படி போவீங்க? ஒரு 2-3 நாள் போனால் நானே காரில் கூட்டிகிட்டு போகிறேன் என்றான். இல்லை, பரவாயில்ல, நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போகிறோம், உங்களுக்கு வேற போர் அடிக்கும், எனக்கு கடையில் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே. அரை மனதுடன் அவன் சரி என தலையாட்டவும் பூங்குடிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மறுநாள் சுசீலாவுடன் ஆட்டோவில் ஜங்ஷனுக்கு சென்றவள் முதலில் ஏடிஎம் சென்று தன் வங்கி கணக்கிலிருந்து பணம் எடுத்தாள். பின் ஒரு ஃபேன்சி கடைக்கு சென்று பேருக்கு 2 செட் வளையல் வாங்கியவள் சுசீலாவிடம் ஒரு 100 ரூபாயை கொடுத்து அவளுக்கு வேண்டியதை வாங்கி கொள்ள சொல்லிவிட்டு அருகில் இருக்கும் கடிகார கடைக்கு சென்று வருவதாக சொல்லிவிட்டு அவசரமாக கிளம்பினாள். கடிகார கடையில் அவளுக்கு பிடித்ததாக, கணவனுக்கு ஏற்றதாக தேடி ஒரு கைக்கடிகாரத்தை தேர்வு செய்துவிட்டு அதை பில் போட சொல்லி பணம் கொடுத்து கொண்டிருந்த போது பூங்குடி என்ற மணியின் குரல் கேட்கவும் திகைத்து திரும்பினாள். மணிதான் அங்கே நின்று கொண்டு இருந்தான். வளையல் வாங்குறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன செஞ்சிட்ருக்க? உனக்கு வாட்ச் வாங்கணுன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம் தானே. எனக்கு இல்லை. அப்புறம்? உங்களுக்குத்தான். எனக்கா? உங்களுக்குத்தான். ஒரு கிஃப்ட் வாங்கி தரலான்னு நினச்சேன். ஓ என்றவன் முகத்தில் சற்றே பெருமிதம் தோன்றியது. இன்னும் ஒரு 2 நிமிஷம்தான், இதோ பேக் பண்ணி தந்துடுவாங்க. ஆமாம், நீங்கள் எங்கே இங்கே? நீங்கள் 2 பேரும் தனியாக வந்திருக்கீங்களேன்னு தான் வந்தேன். ஓ. இப்போது அவளின் முகத்திலும் தானாய் புன்னகை வந்து ஒட்டி கொண்டிருந்தது. என்ன மாடல் செலக்ட்? அவளிடம் பேசி கொண்டிருந்தவனின் முகம் திடீரென மாறியது. அவனின் பார்வையை தொடர்ந்து திரும்பி பார்த்தவள் அங்கே ராஜா வேறு ஒரு பெண்ணோடு கடிகாரங்களை பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள். அவள் மனதில் சட்டென்று ஒருவித குழப்பம் பரவியது. அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ராஜா திரும்பி இவர்கள் பக்கம் பார்த்தான். ஏதோ பூங்குடியை காப்பவன் போல் அவன் முன்னே வந்த மணி, பூங்குடி நீங்கே இரு, நான் வரேன் என்று விட்டு அவளின் பதிலையும் எதிர்பாராது ராஜாவை நோக்கி சென்றான். ராஜாவின் அருகில் சென்று அவன் பேசவும்
அவர்கள் இருவரையும் கவனித்தாள் அவள். மாநிறத்தில் கம்பீரமாய் தோன்றிய அவள் கணவனுக்கு அருகில் அமுல் பேபி போல் தோன்றிய ராஜாவை காணவும் அவளுக்கு அவளையும் அறியாமல் சிரிப்பு வந்தது. மனதில் இருந்த குழப்பம் முற்றிலுமாய் காணாமல் போனது. அவள் தேர்வு செய்திருந்த கைக்கடிகாரத்தை அழகிய பேப்பரில் சுற்றி ஒரு கவரில் கொண்டு வந்து கொடுத்த கடை சிப்பந்தியிடம் புன்னகையோடு வாங்கியவள் கணவன் தன்னை நோக்கி வருவதை கண்டாள். வா பூங்குடி, போகலாம். ஆனால் அவள் பெரிதாய் அவசரம் காட்டவில்லை. ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த ராஜா கிட்ட பேசிட்டு வரேன். அவங்கிட்ட என்ன பேச போகிறேன்? இப்போதே அவனிடம் பேசாவிட்டால் தலை வெடித்துவிடும் என்று தோன்றவும், வந்து சொல்கிறேன் ப்ளீஸ் என்றாள். சீக்கிரம் வா, நான் வெளியே கார் பக்கத்திலே இருக்கேன் என்று மணி கடுகடுத்தும் கூட அவளை பாதிக்கவில்லை. சொன்னது போல் விரைவிலேயே திரும்பி வந்து காரில் ஏறியவள் மணி எதுவும் சொல்லாது வண்டி ஓட்டவும் சற்று நேரம் அமைதியாக இருந்தாள். பின் ஏதோ நினைவு வந்தவளாக, சுசிலா எங்கே என்றாள். இப்போதாவது உனக்கு ஞாபகம் வந்தது, சந்தோஷம். அவளை நீங்கள் வந்த ஆட்டோவிலே அனுப்பியாச்சு என்றான். முகத்தில் புன்னகையோடு ஏதோ கனவுலகில் மிதந்து கொண்டிருந்தவளுக்கு அப்போதுதான் மணியின் பேச்சில் இருந்த வேற்றுமை புரிந்தது. என்ன ஆச்சு உங்களுக்கு? யார் மேலேயாவது கோபமா? கோபமா? எனக்கா? எனக்கு ஏன் கோபம் வருது? வேண்டாம்னு விட்டுட்டு ஓடி போகிறவங்கிட்டேயே போய் திரும்ப திரும்ப பேசுகிற பொண்ணுங்களை என்ன சொல்கிறது? அட, இதுதான் விஷயமா? இவருக்கு கூட பொறாமையாம். பூங்குடிக்கு ஆச்சரியமாக இருந்தது. கோபமாக பேசிய போது அவன் கண்களில் தெரிந்த சீற்றமும் அவளுக்கு ரசிக்கக்கூடியதாகவே இருந்தது. என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதுதானே? எதுக்கு தெரியணும்? எனக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம். சரி, தெரிய வேண்டாம் என்று பதில் அளித்துவிட்டு காரில் இருந்த பாட்டு சீடிகளை நோண்ட தொடங்கினாள் பூங்குடி. சற்று நேர அமைதிக்கு பின் மணியே பேசினான். சரி, அப்படி என்ன அவன்கிட்ட பேச வேண்டியிருக்கு? நீங்கள் பிஸ்னஸ்மேன் தானே? இது என்ன இப்போது தேவையில்லாத பேச்சு என்பது போல் மணி பார்க்கவும், ஒரு பொருள் வேணும்னா ஒரு பொருளை கொடுக்கணும். முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், அப்புறம் நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அது என்ன ரகசியம்? கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த நீங்கள் அன்னைக்கு தானாகவே முன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது அது ரகசியம்லாம் இல்லை. அங்கே கல்யாண மண்டபத்திற்கு உங்கள் குடும்பம் வந்தப்போ நான் அங்கே தான் இருந்தேன். உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டே உள்ளே வந்தியா? அப்போ சிரிக்கும் போது அழகாக கன்னத்தில் குழி வந்துச்சு. கல்யாணம் செய்துக்கிட்டா இது போல் கன்னத்தில் குழி விழுற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அடுத்த நாள் சான்ஸ் கிடைக்கவும் நானே முன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். ஓஹோ, இதுதான் விஷயமா? ச்சே, நானும் என்னவோ நினச்சேன். சரி, அது என்ன கல்யாணம் பொண்ணை சைட் அடிக்கிறது? ஒருவேளை அந்த கல்யாணம் நடந்திருந்தால் நீங்கள் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டிங்களா என்ன? சேச்சு, அப்படிலாம் இல்லை. உன் கூடவே பச்சை கலர் பட்டுப்புடவையில் இருந்தாலே அந்த பொண்ணு, அவள் கூட சிரிக்கும்போது கன்னத்தில் விழுந்துச்சு. அது யார்? அது என் கூட இருந்தது காயத்ரியா? இல்லையே, அவள் பிங்க் கலர் சாரி தானே கட்டியிருந்தாள். அவள் மும்முரமாக யோசிக்கவும் புன்னகையுடன், இப்போ இது ரொம்ப முக்கியம், நான் சும்மா சொன்னேன். சரி, உன் கேள்விக்கு பதில் சொல்லியாச்சுல்ல, இப்போ நீயே சொல்லு. அப்படி என்ன அந்த ராஜா கிட்ட உனக்கு பேச வேண்டியிருந்ததும்? அந்த புன்னகையில் மென்மையாகிவிட்டு அவன் முகத்தை பார்த்து ரசித்தவள், இவனை போய் சிடுமூஞ்சி நினச்சோமே என தன்னையே கடிந்து கொண்டாள். அதுவா? அவர்கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லாவிட்டால் எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருந்தது. தேங்க்ஸா? ஆமாம், அவர் மட்டும் அன்னைக்கு ஓடி போகாமல் இருந்திருந்தால் அந்த அமுல் பேபியைத்தானே நான் கல்யாணம் செஞ்சுருக்க வேண்டி இருந்திருக்கும். இப்படி உங்களை போல கம்பீரமாக ஒரு கணவன் கிடைப்பது எப்படி? அவள் சொன்னதை கேட்டு அவன் முகத்தில் சந்தோஷம் தாண்டவமாடியது. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கே எங்கே உனக்கு என்னை பிடிக்காமல் போயிடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருந்தது. உங்களை எனக்கு எப்போதுமே பிடிக்காமல் இல்லை. அது என்ன என்னை கேட்காமல் முடிவு செய்கிறது அப்படின்னு சின்ன கோவம்தான். நான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட நீ சரின்னு சொன்னால் மட்டும்தான் கல்யாணம்னு சொன்னேன். ஓஹோ, அப்படியா? காரில் இருந்து இறங்கிய மணி அருகில் இருந்த பூக்கடைக்கு சென்று 5 முழம் மல்லிகை பூ வாங்கி வந்தான். அதை பூங்குடியிடம் கொடுத்தான். அதற்கு அவள், என்னங்க, நீங்களே வச்சு விடுங்க என்றாள் பரிவாக. அவன் மகிழ்ச்சியில் துல்லியவனாய் தன் அழகு பொண்டாட்டிக்கு பூ வைத்து விட்டான். அங்கிருந்து காரில் கிளம்பினார்கள். அப்போது எஃப்எம்மில் காதல் பாடல் சுற்றில், பூங்குடிதான் பூத்ததம்மாம், பொன்வண்டுதான் பார்த்ததம்மாம் என சூழலுக்கு ஏற்றவாறு சுச்சுவேஷன் சாங்காக அமைந்ததை இருவரும் மிகவும் ரசித்து கொண்டார்கள். காரை ஓரமாக நிறுத்திவிட்டு தன் கைபேசியை எடுத்த மணி, ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் பேசணும் என்றான். அவள் கேள்வியாக பார்க்கவும், அன்னிக்கிட்ட சொல்லி ஜோசியர் பதில் சொல்லியாச்சுன்னு அம்மா அப்பா கிட்ட சொல்லணும் இல்லை என்று அவன் கன்சிமிட்டலோடு சொல்லவும், பூங்குடியின் முகத்தில் மீண்டும் புன்னகை மலர்ந்தது, சற்றே வெட்கத்துடன். பிறகு ஒரு வழியாக மணியின் தாயும் பூங்குடியின் தாயும் நல்ல நட்பாகி இணைந்து கொண்டிருந்தனர். திருமணம் முடிந்த 13 நாட்களுக்கு பிறகு முதலிரவு ஏற்பாடு மிகவும் தடபுடலாக செய்யப்பட்டது.
ஒரு கூடை நிறைய மல்லிகைப்பூ வாங்கி அதனை கொண்டு முதலிரவு அறையில் அலங்கரித்தனர். அலங்காரமானது அற்புதமாய் இருந்தது. மணியின் தந்தை அதற்கான ஏற்பாடுகளை ஆட்களை கொண்டு கவனித்து கொண்டார். கட்டிலிலும் உதிரிப்பூவை தூவி விட்டிருந்தனர். பூங்குடி குளித்து முடித்து பட்டுப்புடவை அணிந்து கொண்டாள். தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்து கொண்டாள். ஆபரணங்கள் சூடிக்கொண்டாள். கலா அவளை அலங்கரித்தாள். ஒரு தேவதையைப் போல் மாறியிருந்தாள். அவள் கையில் பால் சொம்பு தரப்பட்டது. பாலில் அந்தரங்க உணர்வுகளை தூண்டக்கூடிய சில பொருட்களை கலந்துவிட்டிருந்தனர். தோழிகள் புடைசூழ கிண்டல் பேச்சுகளுக்கு மத்தியில் அவள் வெட்கி நாணத்தோடு முதலிரவு அறைக்குள் நுழைந்து தாளிட்டாள். மணி ஏகப்பட்ட கனவுகளுடன் இப்படியாக கீழ்வருமாறு எண்ணிக்கொண்டிருந்தான். விடியாத இரவு வேண்டும். பருவங்கள் காத்து நிற்கும் பள்ளியின் வாசல் இது. கேள்விகள் தோன்றும் முன் பதில்கள் வந்துவிடும். படபடப்பின் மிகுதியாலே பதிலே கேள்வியாகும். வெள்ளிக்குவளை பாலோடு அன்னம் போல் நடந்து வர எண்ணங்களோ குதிரை போல் தரையில் கால் பதியாமலே முதலாம் இடம் தன்னை தேடி மனங்கள் முந்தி செல்லும். இரட்டை நிலை இடம் மாறியே அவளை இருக்கச் சொல்லி அவனோ இருப்பு கொள்ளா சேர்த்தெடுத்து கோர்த்து வைத்த நேர்த்தியான வார்த்தையாகவும் வர மறுத்தே மௌனமாகும். பக்கமிருந்தும் வெக்கத்தினால் என் செய்வானோ என்னை அவன் தயக்கத்தோடே தானிருந்தாள். தொட்டால் என்ன மறுப்பாளா? தொடச் சொல்லி அழைப்பாளா? செய்வதறியாது தவித்தானவன். விழிகள் சொல்ல கதை சொல்ல இடையில் சீண்ட விரல் செல்ல இமைகள் மூடியே இணை சேர இதழ்கள் கூடியே துணை சேர உடை சரிந்து விடை சொல்ல உடலை உடுத்திடும் உலகத்தில் இதுதான் இன்பமென இளமை மனத்து மேன்மை பெற ஈருடல் கோடி மூவுயிர் தேடும் பிறப்பின் ஒரு பாதி மகத்துவம் பூர்த்தியாகும். புதுயுகம் நோக்கி மொட்டு விரியும் பொன்னால் மறக்க முடியாத நினைவுகளோடு. இவ்வாறாக அவன் கற்பனை விரிந்தது. கையில் பால் சொம்போடு முதலிரவு அறைக்குள் வெட்கத்தோடு நுழைந்தாள் பூங்குடி. மல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அறையின் நறுமணம் சூழ்ந்த அகன்ற கட்டிலின் மெத்தையில் அமர்ந்திருந்தான் மணி. பூங்குடி பால் சொம்பை ஸ்டூல் மீது வைத்துவிட்டு கணவன் மணியின் காலில் விழப்போனாள். பதறித்தடுத்தான் மணி. வேண்டாம் செல்லம், எந்த தப்புமே செய்யாம நீயே என் காலில் விழணும். விரியாத மொட்டு ஒன்று மணியின் அருகில் பட்டும் படாமல் நின்று கொண்டிருந்தது. அவளையும் தன்னருகே கட்டிலில் அமர வைத்தான். அவளுக்கு புரியவில்லை. இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான். உங்கள் காலில் விழுறது தப்பில்லைன்னு எங்கள் அம்மா அப்பா தான் சொன்னாங்க. பூங்குடி சொல்ல, சரி உங்கள் அம்மா அப்பா என்னவெல்லாம் சொல்லி அனுப்பினாங்க என கேட்டான் மணி. உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், பொறுமையாக விட்டு கொடுத்து நடந்துக்கணும். அப்புறம் தொடர்ந்த பூங்குடியை தடுத்தான் மணி. என்கிட்ட உண்மையாக இருக்க சொல்லலையா? சொன்னாங்க எப்பவும் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு. உண்மையை சொல்கிறதில்ல, உண்மையாக இருக்கிறது. புரியலையா? நீ எப்பவும் நீயாக இருக்கணும். எனக்காக உனக்கு பிடிச்சதையெல்லாம் நீ விட்டு கொடுத்தா அப்புறம் அதையே என்கிட்டயே எதிர்பார்ப்ப. அது நடக்காதப்ப ஏமாற்றம் தான் வரும். இந்த உலகத்தில் பிறந்து நம்ம வாழ்க்கையை யாருக்கும் தொல்லை இல்லாமல் அனுபவிக்கத்தான். உன்னோட சந்தோஷத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கும் நீயும். ஓகேவா? பூங்குடிக்கு ஒன்று புரிந்தது. மணி அற்புதமானவன், தேட கிடைக்காத வைரம், கடவுள் தந்த வரம் என்று. பிறகு இருவரும் பால் குடித்தனர். அவன் குடித்த எச்சில் பாலை அவனும் ரசித்து குடித்தனர். புத்தம் புதிய பொன் வளையல்கள் நிறைந்த கைகளால் தன் கணவனின் கரிய கேசத்தை காதலுடன் அளந்தபடி வர்ணம் உலராத சித்திரம் போல் வியர்வையுடன் வெகுளியாக அமர்ந்திருந்தாள். ஏசி அறையிலும் சற்றே வியர்த்தது. இனி தனக்காக ஒரு பெண் அவளுடன் சுதந்திரமாக இஷ்டத்துக்கு புணர்ச்சியில் ஈடுபடலாம் என்கிற எண்ணமே அவனில் மிகுந்த உற்சாகத்தை வலுப்படுத்தியது. என்னங்க? மெல்லிய குரலில் அன்போடு கேட்டாள். மௌனமாக அவனின் தலைமுடியை கோதிக்கொண்டிருந்தாள் பூங்கொடி. ஹஸ்கி குரல். என்னங்க? என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு? எனக்கும் தான். குனிந்த நாணத்துடன் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் பூங்குடியின் கண்களையே பார்த்தான். வானத்தில் பதித்தாற் போல அவளின் கண்கள் எதையோ பிரவகித்து தழும்பிக் கொண்டிருந்தன. பூமி அளவு காதலும் வானமளவு பாலுணர்வும் அந்த கண்களில் கலந்து மிதந்தன. கடற்கரையில் அப்போதுதான் வந்து கரை ஒதுங்கிய புத்தம் புதிய ஈரமான பெரிய சங்கு போல அந்த முகம் ஒளிகொண்டிருந்தது. ஐ லவ் யூ மை டியர் பூங். அழகிய மனைவியின் அருகாமையில் அவன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான். அவள் வெட்கத்தில் மௌனமாக இருந்தாள். எனக்கு நீ ரொம்ப வேணும்டி. ஐ நீட் யூ மச். எனக்கும் தான் நீங்கள் வேணும். முழுக்க முழுக்க என் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் நடந்துப்பதானே? நிச்சயமாக நடந்துப்பேன். உங்கள் இஷ்டம்தான் என் இஷ்டமும். அதற்கு அவன், நம் இருவரில் நான் உன்னை விட வயதில் குறைவானவனாக இருக்கலாம், பரவாயில்லை. இந்த ஊருலகம் என்ன பேசினாலும் அதை பற்றி கவலை இல்லை. நாம் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த போதும்
இறைவனின் கடைக்கண் பார்வையால் இணைந்துள்ளோம் நாம் ஈருடல் ஓர் உயிர். சிவன் பார்வதி போல் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை. நாம தான் மேட் ஃபார் ஈச் அதர். அவளது மல்லிகை கூந்தல் அவனை சுண்டி இழுத்தது. மணி சரியாக 10:35 தொற்றிவிட்டிருந்தது. விரகத்தின் நரகம் அரக்கத்தை எழுப்பும், மிருகமும் இரையை மிஞ்சும். புனல் ஒரு பக்கம், கனல் ஒரு பக்கம், மணப்பூனை மதில் மேலே தவிக்கும். கானல் நீராக கண்ட காட்சி காட்டாராய் மாறுது கண்முன்னே. ஆரை கண்ட நா வறண்டு போகும். அனல் மூச்சு பெருகட்டும், பனி ஆடை உருகட்டும், அணிகலனாய் இருவுடல் மாறட்டும். இளமைகள் புதுசானதோ, இம்சைகள் சதிராடுதே. இன்னும் என்ன பொறுமை என்று இளமை கேள்வி கேட்குதே. காதலின் உச்சகட்டத்தில் காமமும் தலைக்கேறுதே. கட்டிலில் கச்சை கட்டிட கட்டுடல் இரண்டும் இயங்குதே. தேகத்தை தீண்டும் தென்றலுக்கென்ன தாகத்தில் தகைப்பவன் நானல்லவா. ஏக்கத்தின் தாக்கம் இத்துடன் போதும், என் பக்கம் வா, கண் சொக்கவே அந்த காமன் பாடம் முடிக்கலாம். குறிப்பு: முறையற்ற காமம் ஆபத்தானது. சுதந்திரத்துடன் கூடிய ஒரு பெண்ணின் அருகாமையும் தனிமையும் கிடைத்த கிளுகிழுப்பில் அவனுடைய உடம்பின் ஒவ்வொரு செல்லும் உயிர்த்தெழுந்தது. ஆண்மை முறுக்கேறியது. பூவிலியால் பூங்கொடியால் தேன்மொழியால் பூவிரிந்தாள். மணியின் மோக காதலால் தன்னையே ஈந்துவிட்டாள். காதலுடன் அவளின் செழுமையான புறங்கையை பற்றி முத்தமிட்டான். அவளது அழகிய மார்பகத்தில் முகம் புதைத்தான். அவளது செவ்விதழ்களை சுவைத்தான். தேன் போன்று சுவையாகவே இருந்தது அவனுக்கு. அவளின் மெல்லிய சுகந்தம் அவனை கிறங்கடித்தது. எனக்கு நீ வேணும்டி பூங்கொடி என்று முனகியபடி கட்டியணைத்தான். அவளுக்கு மூடு பீரிட்டு கிளம்பியது. ஏனெனில் முதல் முறையாக ஒரு ஆணின் அணைப்பு அவளை கிளர்ச்சியூட்டியது. அவளை மெதுவாக கட்டிலில் கிடத்தி தலை முதல் பாதம் வரை முத்தமலை பொழிந்தான். அவள் பூலோகத்தை கடந்து காமலோகத்தையே தொட்டுவிட்டாள். பிறகு தன்னுடைய முனைப்பை காட்டினாள். ஆனாலும் மணியை பொறுத்தவரை மணி தன் மனைவி தனக்கானவள், இன்றே எல்லாத்தையும் அனுபவித்து விடுவது என்ற மூர்க்கன் அல்ல. இந்த மணியின் அணுகுமுறை பாராட்டுதலுக்குரியது. தானும் அனுபவித்து பூங்குடிக்கும் முழு திருப்தி அளித்தான். அங்கு இன்னும் பல சரசங்கள் நிகழ்ந்தது. சற்று நேரத்தில் மிகுந்த அசதியினால் தூங்கி போனாள். மேஜையில் கடிகாரம் மணி 5:30 என காட்டிக் கொண்டிருந்தது. சிறிது நேரம் அரைகுறை தூக்கத்தில் இருந்தபோது அவளின் நெஞ்சில் முகம் புதைத்தபடி அவன் தூங்கிக் கொண்டிருந்ததை உணர்ந்தாள். ஒரு இளம் மனைவிக்கு இது ஒரு உன்னதமான ரம்யமான கணம். அவளுக்கே உரியவன் அவனை மறந்து அவளின் நெஞ்சில் புதைந்து தூங்கி கிடந்தான். இன்னும் மீதமிருக்கும் அந்தரங்க இரவு கட்டம்தானே. முன்னிரவு காதல் பெருக்கை நினைவில் குவித்து காட்டும் ஒளிவட்டம். தன்னை எப்படி ஒரு ராஜகுதிரையாக இயக்கியவன் தற்போது அயர்ந்து போய் தூங்குகிறான் என்றே எண்ணிக்கொண்டாள். தன்னை துளிக்கூட மிச்சம் வைக்காமல் அவனுக்கே வார்த்துவிட வேண்டும் என்பதையே லட்சியமாய் தனக்குள் கொண்டவளாய் பூங்கொடி எண்ணிக்கொண்டிருந்தாள். தன் உடலில் புதிதாய் இணைந்திருக்கும் தாலியை கற்புடன் தொட்டு கும்பிட்டு முத்தமிட்டு கொண்ட போது அவனுடைய உடலில் சிறிய அசைவுகள் ஏற்பட்டதை கவனித்து கொண்டே இருந்தாள். அயர்வுடன் அவன் சற்றே புரண்டான். அவனுடைய உதடுகள் எதையோ முணுமுணுத்தன. கொஞ்சம் சுவாரஸ்யத்துடன் கணவனின் முனகல்களையே கவனித்தாள். ஆம், அவளது பெயரேதான். பூங்கொடி பூங்கொடி என்று மெலிதாக புலம்பினான். அந்த புலம்பலுக்கு பின் மறுபடியும் அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் அடங்கிவிட்டதும் அவள் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள். தன்னுடைய பெயரை தூக்கத்தில் கூட உச்சரிக்கும் தன் கணவனின் முகத்தை ஒரு கணம் பாசம் பொங்க நோக்கினாள். அவளின் மனம் பெருமையால் பூரித்தது. காமம் கலந்த காதலுடன் அவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அறைக்கதவு தட்டப்படும் சப்தம் லேசாக கேட்டது. தனது ஆடையையும் கணவனது ஆடையையும் சரி செய்துவிட்டு எழுந்து சென்று குளித்து முடித்து காப்பி கொண்டு வந்து எழுப்பினாள். எழுந்தவன் அவளை திரும்பவும் கட்டியணைத்து புரட்டி எடுத்தான். 1/2 மணி நேர சல்லாபம் தொடர்ந்தது. பிறகு அமைதி அடைந்தவன் அவளை இறுக கட்டி கொண்டான். 10 நிமிடங்களுக்கு பிறகே அன்பென்னும் சிறையில் இருந்து விடுதலை அடைத்தாள் அவள். இவ்வாறு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்க்கை சென்றது. பூங்குடியை முழுவதும் அவன் அடைவதற்கு 2 மாத காலம் எடுத்துக்கொண்டான். ஆம், இவ்விஷயம் அவசரத்திற்கல்ல. ஆண்டுகள் உருண்டோடின. 4 வருடங்கள் கழிந்தது. ஒரு குறை இவர்களை வாட்டி வதைத்தது. ஆம், குழந்தையின்மை. திருமணம் முடிந்து 4 ஆண்டுகளாகியும் குழந்தை பிறக்கவில்லை. இருந்த போதிலும் அவ்வப்போது தாம்பத்தியம் வைத்து கொண்டார்கள். குழந்தை நிச்சயம் பிறக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாரத்தில் 2 நாள் கட்டாயமான உடலுறவு அரங்கேறியது. பலவிதமான மருத்துவ சோதனைகள் நடந்தேறியது. வேண்டாத கோவில்கள் இல்லை. மருத்துவ ரீதியாக அதில் பூங்குடிக்குத்தான் பிரச்சனை உள்ளது என மருத்துவர் விளக்கினார்.
கருமுட்டையானது சினைப்பையிலிருந்து கருப்பைக்கு வர தாமதிப்பது, மாதவிடாய் சரியான காலகட்டத்தை தாண்டியது, ஹார்மோன் குறைபாடுகள் ஆகியவையும் பெண்களை பொறுத்தவரை குழந்தையின்மைக்கு முக்கிய காரணங்களாக கருதப்படுகின்றன என்றபடி பதிலளித்துவிட்டார். இருவருமே மனமுடைந்து நொறுங்கி போய்விட்டனர். ஊர் மக்களும் மாப்பிள்ளையை விட பொண்ணுக்கு வயது அதிகம், அதனால்தான் குழந்தை இல்லை என்று இட்டு கட்டி பேச ஆரம்பித்து விட்டனர். இதனால் பூங்குடி மனதளவில் வேதனைப்பட்டு புழுங்கி கொண்டிருந்தாள். பிறகு யாரும் இல்லாத நேரத்தில் தற்கொலையே சிறந்த முடிவு என்று தவறான நோக்கோடு கத்தியால் கையை கிழித்து கொண்டு விட்டாள். எதேச்சையாக அந்த நேரம் மணி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது இரத்த வெள்ளமாக கிடந்த பூங்குடியை கண்டு அதிர்ந்தான். பிறகு சுதாரித்து கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான். பல்வேறு கடின மருத்துவ முயற்சியால் அவள் பிழைத்து கொண்டாள். பிறகு வீட்டிற்கு வந்து சில நாட்கள் கழித்து மணி பூங்குடியின் காலில் விழுந்து கதறினான். குறிப்பு: முதலிரவில் கூட தன் காலில் விழக்கூடாது என்ற உயரிய நோக்கமுடையவன் தன் மனைவி தன்னை விட்டு போய்விடக்கூடாது என்ற பாச பிணைப்பு ஆற்றாமையின் காரணமாக அவளின் காலை பற்றி கதறினான். என்னை விட்டு போக எப்படி மனசு வந்துச்சு என்று கதறினான். அதை கண்டு பூங்குடி துடித்து போனாள். இனிமேல் அந்த தப்பை செய்யவே மாட்டேங்க என்று சத்தியம் செய்து அவள் கதறினாள். அவளை மார்போடு அணைத்து கொண்டான். பிறகு சில நாட்கள் கழித்து அவளை காரில் ஏற்றிக்கொண்டு அரசு குழந்தைகள் காப்பகத்திற்கு சென்றான். அங்கு ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்து அதனை அதிகாரப்பூர்வ பெண் குழந்தையாக தத்தெடுத்தனர். சில மாதங்களில் கடவுள் கண் திறக்கிறார். பூங்குடி கர்ப்பமடைகிறாள். 5வது வருடத்தை தொடுவதற்கு முன்பாக ஆண் குழந்தையும் பெற்றெடுக்கிறார். இப்போது இவர்களுக்கு 2 குழந்தை செல்வங்கள். மலடி என்று தூற்றிய சில வாய்கள் முதல் முறையாக அவளை மகராசி என வாழ்த்திய நிகழ்வும் நடந்தேறியது. பிறகு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். புரிதல்தான் அன்பு. கல்யாணம் என்னும் ஒரு பந்தம் இருவருக்குள்ளும் ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறது. அதுவே அன்பாக, காதலாக மலர்கிறது. இங்கே பூங்குடிக்கும் மணிக்கும் கூட அதே புரிதலில் தொடங்கிய அன்பு இப்பொழுது காதலாக மலர்ந்து விட்டது. அந்த காதல் இன்னும் தொடரும். அப்படியே குழந்தைகளுக்கு நீங்களே 2 பெயர்களையும் சொல்லுங்கள் வாசகர்களே. இந்த கதையில் ஏதேனும் தவறுகள் நான் செய்திருக்கிறேன் என்று வாசக பெருமக்கள் எண்ணும் பட்சத்தில் நான் மிகவும் வருந்துகிறேன். சிரம் தாழ்த்தி மன்னிப்பும் கோருகிறேன். தங்களது மேன்மை மிகு கருத்துக்களை வெளிப்படையாகவே தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம். கதையின் பெயர் இதுதான் காதலா. நம் கதையின் கதாபாத்திரங்கள்: நாயகி